Illustration 3, possible net cash flow of A and B of the first year. அதாவது இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த பாடமே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பட்ஜெட்டிங். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கேபிட்டல் பட்ஜெட்டிங். Capital budgeting, possible net cash flows of project A and B at the end of first year and their probabilities are given below. Discount rate is 10%. Initial investment is 10,000. Calculate ENPV, expected net present value. State which project is best in கேட்குறாங்க. இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கேஷ் ஃப்ளோ சொல்லிட்டாங்க, ப்ராபபிலிட்டி சொல்லிட்டாங்க ப்ராஜெக்ட் ஏக்கும் ப்ராஜெக்ட் பிக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த கேஷ் ஃப்ளோவையும் ப்ராபபிலிட்டி பெருக்கணும், அவ்வளோதான், வேறு சிம்பிள் தான். ப்ராஜெக்ட் கேஷ் ஃப்ளோவையும் ப்ராபபிலிட்டியும் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டலாக என்னென்னு கூட்டி பார்த்தீங்கன்னா 2800, 5600, 6200, 7200, 8 கரண்ட். ஸோ எக்ஸ்பெக்டட் நெட் கேஷ் ஃப்ளோ ஃபார் ப்ராஜெக்ட் ஏக்கு அடுத்து ப்ராஜெக்ட் பிக்கு அதே மாதிரி தான் இருக்கிறீங்க. உங்களுக்கு கிட்ட ஆன்சர் வெரி சிம்பிள். அப்போ 16,000 ரூபாய். உடனே ஸ்டெப் 2ல் வந்து இந்த ஃப்ராக்ஷன் எடுக்கிறாங்க இல்லையா, என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா expected net cash flow divided by 1 plus k cost of equity. அப்போ இந்த 1.1 அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, 12,000 ரூபாய் அப்படின்றது 1 plus 1 அப்படின்னா காஸ்ட் ஆஃப் equity. இப்போ 10,950 ப்ரெசன்ட் வேல்யூ எடுக்கும். ஏன்னா இவங்க வருஷம் கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ் வருஷம் கொடுத்துக்கிறாங்கல்ல, ஃபர்ஸ்ட் இயர் தான், எண்ட் ஆஃப் தி இயரில் தான் உங்களுக்கு 12,000 ரூபாய் கிடைக்குது இல்லையா. அப்போ எண்ட் ஆஃப் தி இயரில் உங்களுக்கு 12,000 கிடைக்கிறதுனால அப்புறம் ப்ரெசன்ட் வேல்யூ நம்ம செக் பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் இப்படி போடுவாங்க, அல்லது இப்படி போடுறதுக்கு பதிலாக 12,000 டிவைடட் பை 1 டிவைடட் பை 1.1 போடுவாங்க. அப்போ 0.9091. அப்போ 12,000 இன்ட்டு 0.9091. ஸோ 10,000. அப்போ 950. ப்ராஜெக்ட் பி அதே மாதிரி தான் 16,000 டிவைட் பை 1.1. இப்போ 16,000 1.1. ஸோ 14,545 மைனஸ் 10,000 போட்டால் ரெண்டுமே பாசிட்டிவ் தான். பட் இதில் எது விச் இஸ் கிவ் மோர் ப்ராஃபிட் அல்லது மோர் கேஷ் ஃப்ளோன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பி தான். அதனால் ப்ராஜெக்ட் பி இஸ் பெட்டர். ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி மெத்தட், ஒன் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி மெத்தட். தேங்க்யூ.